வணக்கம். ஈரான் அமெரிக்க போர் என்ன ஆக போகின்றது? ஈரானிய விவகார நிபுணர் அலி வாயிஸினுடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது. இந்த இருவரும் இரண்டாவது கட்டமாக இப்பொழுது 9வது நாளாக போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போர் இருவரும் நினைப்பதை போல ஒரு பாதையில் செல்லாமல் இருவரும் நினைக்காத ஒரு பாதை நோக்கி செல்ல போகின்றது என்று அவர் எச்சரிக்கின்றார். இப்படி நினைக்காத பாதை நோக்கி செல்வது மிகப்பெரிய போராகவும் மிகப்பெரிய அழிவாகவும் அது மாறி முடிய போகின்றது. அதனால் கிடைக்க போகின்ற நன்மை எது? அமெரிக்கா வெற்றி பெறுமா, ஈரான் வெற்றி பெறுமா என்றால் இருவருமே வெற்றி பெறாமல் பேரழிவிற்குள் சென்று இருவருமே மறுபடியும் இந்த 60 நாள் ஒப்பந்தம் போன்ற இன்னொரு ஒப்பந்தத்தை கையொப்பமிட்டு மறுபடியும் உட்கார வேண்டி வரும். அமெரிக்க அதிபரனுடைய கையெழுத்து செல்லுமா செல்லுபடி ஆகாமல் போகுமா என்பதை இருவருமே மறந்த ஒரு ஏகாந்த நிலையில் வந்து உட்கார நேரிடும் என்று தன்னுடைய கருத்தை குறிப்பிடுகின்றார். இந்த போரை எதற்காக இருவரும் தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில், இருவரும் ஒருவரை மற்றவர் நம்பவில்லை என்பதற்கு என்ன அடையாளம்? இருவருடைய செயற்பாடுகளுமே அடையாளமாக அமைந்தது. அமெரிக்காவை நம்ப முடியாது என்று ஈரான் திட்டவட்டமாக கருதியது. அந்த நம்பிக்கையினத்திற்கு ஏற்ற செயல்களை அமெரிக்கா திரைமறைவில் செய்ததை ஈரான் கண்டுபிடித்ததுதான் இவர்கள் நல்லவர்கள் அல்ல என்ற நிலையில் 2 கப்பல்களின் மீது ஈரான் துணிகரமான தாக்குதலை நடத்தியது ஒரு தற்கொலை தாக்குதல் போன்றதுதான் என்பதும் அதைத் தொடர்ந்துதான் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றும் அந்த ஆய்வு கட்டுரை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த போரை ஈரான் ஆரம்பிக்காவிட்டால், ஒரு வெள்ளி ஈரானுடைய தாக்குதல் நடைபெறாமல் இருந்திருந்தால் திங்களன்று அமெரிக்காவினுடைய பாரிய தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கும். எனவே ஈரான் ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்காவிட்டாலும் இந்த போரை அமெரிக்கா நடத்தத்தான் போகின்றது என்பதை கண்டுபிடித்தது ஈரானினுடைய ராஜதந்திர மதியூகமாகும். எனவேதான் காத்திருந்தால் தமக்கே நஷ்டம் என்று இந்த போரை ஈரான் தானாகவே ஆரம்பித்திருக்கின்றது என்பது அதனுடைய கருத்தாக இருக்கின்றது. எதற்காக ஈரான் தானாக ஆரம்பிக்க வேண்டும் இந்த போரை என்றால், 60 தினங்கள் யுத்த நிறுத்தம் என்பது தற்காலிக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தியது அமெரிக்க அதிபரனுடைய ஒரு சூதான திட்டம். அமெரிக்காவினுடைய ஆயில் ரிசர்வ் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத வீழ்ச்சியை அடைந்து விட்டது. உலகில் பல நாடுகளினுடைய ரிசர்வ் வற்றி வறண்டு விட்டது. இதனால் ஆயிலை சேகரித்து மறுபடியும் பழைய நிலைக்கு வருவதற்கு எல்லா நாடுகளும் 1க்கு 4 மடங்கு அதிகமாக ஆயிலை விலை கொடுத்து வாங்கி தங்களுடைய நாட்டை நிரப்ப தொடங்கினார்கள். இப்படி நிரப்புவார்களாக இருந்தால் என்ன நடைபெறும்? அமெரிக்கா தொடர்ந்து போரை நடத்துவதற்கான பலத்தை பெற்றுவிடும். உலக நாடுகளும் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை தடுத்தாலும் அது பற்றி அக்கறை இல்லாமல் ஆயில் விலை பெருமளவில் ஏறாமல் உலகமும் இதை கண்டுகொள்ளாமலே விட்டுவிடும். எனவே ஈரானுடைய வியூகம் தோற்றுவிடும். காலத்தை விட்டு கொடுப்பது அபாயமாக அமைகின்றது என்பதை ஈரானுடைய ராஜதந்திரம் கண்டுபிடித்தது. அடுத்தபடியாக ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா இழைத்த தவறு. ஹோர்முஸ் நீரிணையால் வருகின்ற கப்பல்கள் ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவுடன் சேர்ந்து அவர்களுடைய வழிகாட்டலில் அப்பிராந்தியத்தை கடக்க கூடாது, அவர்களுடன் நீங்கள் உறவு வைக்க கூடாது என்று கப்பல்கள் வருகின்ற பொழுது அமெரிக்க கடற்படை அவர்களுக்கு கட்டளை வழங்கியது. அந்த கட்டளையை தொடர்ந்து ஓமான் பகுதியில் இருக்கின்ற அடுத்த வழியாக செல்லுங்கள், ஹோர்முஸ் நீரிணையை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சுட்டிக்காட்டினார்கள். இதனால் ஹோர்முஸ் நீரிணை என்பதை ஈரானுடைய பலம் உள்ள இடம் என்பதை மாற்றி ஈரானுக்கு அது பலம் மிக்க ஒன்று அல்ல என்பதை நிறுவுவதற்கான வேலைகளை அமெரிக்கா வெளியில் சொல்லாமலே திரை மறைவில் செய்து கொண்டே சென்றது. இதை ஈரான் கண்டுபிடித்து விட்டது. ஆகவே தாக்குதல் நடத்த போகின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. அடுத்தபடியாக ஈரானுடைய பணம் பெருந்தொகையாக தடுக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கின்றது. அவற்றை விடுவிக்கின்றோம் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த நிமிடம் வரை அந்த பணத்தை வழங்கவில்லை. எனவே ஈரானை அவர் நம்பவில்லை என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அடுத்தபடியாக ஈரானுடைய வர்த்தகத்தை அனுமதித்தாலும் கூட அதைவிட பெரிய வர்த்தகத்தை அவர்கள் நடத்தி இந்த ஆயில் ஏற்றுமதி ஹோர்முஸ் நீர்நிலையால் செல்வதை மாற்று தளங்களின் ஊடாக மாற்றி உலகத்தை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுகின்ற வேலையையும் திரைமறைவில் எல்லோரும் இணைந்து
செய்தார்கள். கடைசியில் ஈரான் என்னதான் நடைபெற்றது என்று பார்த்தால் 60 தினங்கள் ஒப்பந்தம் முடிவடைய ஈரானினுடைய வியூகங்கள் எல்லாம் உடைந்து போயிருப்பதையே ஈரான் காணும். அத்தருணம் அமெரிக்காவினுடைய தாக்குதல் மறுபடியும் அரங்கேறும். இதை அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் தான் இனிமேலும் தாமதிக்க முடியாது என்று இந்த யுத்தத்தை ஆரம்பித்து அமெரிக்க அதிபரனுடைய கையெழுத்து இனிமேல் செல்லுபடியாகாது என்று ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் மொய்டாபா காமானி அறிவித்து அமெரிக்காவினுடைய ஒப்பந்தம் இனி கிழித்து வீசப்பட்ட ஒப்பந்தம் என்கின்ற இடத்திற்கு வருவதற்கான தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்தார்கள். அலி வைஸ் மேலும் கூறுகின்ற பொழுது, இப்பொழுது அமெரிக்கா ஈரானுடைய பாலங்கள், மின்சார நிலையங்கள், அணுசக்தி நிலையங்களை நோக்கி குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய உள்ளக கட்டமைப்புகளை உடைப்பதற்கான ஒரு போரை ஆரம்பித்திருக்கின்றது. மாறாக ஈரானுடைய தாக்குதல்கள் அமெரிக்கா தடுப்பதற்கு முன்னரே ஜோர்டான் உட்பட ஈராக்கில் நேற்று ஓர் அமெரிக்க படை கொல்லப்பட்டது வரை 17 அமெரிக்க படைகள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது வெளிவந்த புள்ளி விவரம். ஆனால் வெளிவராத புள்ளி விவரங்கள் இதைவிட அதிகமாக இருக்காது என்று கூறிவிட முடியாது. ஈரானுடைய தாக்குதல்களும் உக்கிரமடைந்த நிலைக்கு சென்றிருக்கின்றன. இந்த இருவரும் இப்பொழுது என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இருவருமே தங்களிடம்தான் துரும்பு சீட்டு இருக்கின்றது, அந்த துரும்பு சீட்டை வைத்து நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்து ஒருவர் மீது மற்றவர் அழுத்தத்தை கூட்டத்தான் படிமானத்தில் வருவார்கள் என்று நினைத்து இருவரும் அழுத்தத்தை அதிகரித்து போரை உக்கிரப்படுத்திக் கொண்டு செல்லுகின்றார்கள். இந்த உக்கிரப்படுத்துகின்ற போரானது கட்டுமீறி போகின்ற அபாயத்தின் விளிம்பில் வந்து நிற்கின்றது 9 நாட்களில். இதை இருவருமே கண்டுபிடிக்க தவறிவிட்டார்கள். இந்த போரினால் இருவரும் அடைய போவது எதுவுமே கிடையாது. மறுபடியும் பேச உட்கார வேண்டியதே அல்லாமல் வேறு வழிகள் இல்லை என்று அந்த ஆய்வு கட்டுரை கூறுகின்றது. அதுதான் நடக்க போகின்றது. இப்பொழுது கண் சிமிட்டுவது யார் என்பதுதான் கேள்வி. யார் பேச தயார் என்று முதலில் கண் சிமிட்டுகின்றாரோ மற்றவர் மேசையில் வந்து உட்கார்ந்து விடுவார். இதுவரை நடைபெறுவதே இந்த கண் சிமிட்டும் போர் என்று அவர் குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈரானுடைய அணுசக்தி நிலையத்தின் மீது தாக்குதல், 5 குண்டுகள் என்று போர்க்களமானது பெருமெடுப்பில் முன்னேறி கொண்டிருக்கின்றது. ஆயில் விலை உச்சக்கட்டத்தில் ஏறி கொண்டிருக்கின்றது விஷம் போல. இந்த இடத்தில் அடுத்து என்ன? அடுத்த செய்தியில் மேலும் முக்கிய தகவல்கள் வருகின்றன. வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.